மக்கள் அனைவருக்கும் மதிய வணக்கம். இங்கே பாருங்கள், எருக்கால ஒரு விவசாயம். எருக்காலங்கிறது ஒரு சின்ன விஷயம் கிடையாது, அதில் ரொம்ப பெரிய விஷயம் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக இந்த எருக்காலையை பற்றி இன்றைக்கி பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஃபுல்லாக எருக்காலை தான். இந்த எருக்காலையை பற்றி இன்றைக்கி பேசுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எருக்காலை எதுக்கு எல்லாம் பயன்படுத்தலாம், எதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத எருக்காலையோட இது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எருக்காலையை நம்ம அந்த இலை இருக்குது பார்த்திங்களா, அந்த எருக்காலை இலையை மஞ்சத்தூள், கடுகு, எண்ணெய் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதில் நல்லா வதக்கிட்டோம் அப்படி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி இலையை எடுத்துக்கிட்டு அதை நல்லா வதக்கி நம்ம அதை என்ன பண்ணணும்னா, இந்த முழங்கால் வலிக்கிறாங்க பார்த்திங்களா, முழங்கால் வலி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு முழங்காலில் அதை அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. அதை அப்ளை பண்ணாங்கன்னா அந்த முழங்கால் வலி இருக்காது. எருக்காலையோட பெனிஃபிட்டு அது நம்மளுக்கு ஒரு கை வைத்தியமாகவும் பயன்படுது. இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எருக்காலையை இப்போ நம்ம ஒரு தொழி ஓட்டுறோம் பார்த்திங்களா, காட்டுக்கு உரமாகவும் பயன்படுத்துவாங்க. இயற்கை உரம். அதை எப்படி பயன்படுத்துவாங்கன்னா, எருக்காலையை நல்லா வெட்டி துண்டு துண்டாக நறுக்கி வயக்காட்டில் போட்டுருவாங்க. வயக்காட்டில் போட்டு ஒரு 15 நாளில் அதுக்கப்புறம் வயக்காடு நல்லா மொறுன்னு நல்லா ஒரு, அது எப்படி சொல்கிறேன்னா, நல்லா ஒரு இதாகிரும். அதுக்கப்புறம் அதை உழுது விட்டு அதில் விவசாயம் பண்ணாங்கன்னா நெல் நடுறதுக்கு பயன்படும். அப்படி தொழிலை நட்டாங்கன்னா அந்த நடவு, அந்த நெல் நல்லா இருக்கும். அந்த இதுக்கும் அந்த எருக்காலை பயன்படுது. இன்னும் என்னன்னு கேட்டிங்கன்னா, எருக்காலை நம்மளுக்கு அந்த பூவு இருக்குது பார்த்திங்களா, அந்த பூவை இங்கே பாருங்கள், இந்த ஏரியா ஃபுல்லாக எருக்காலை. நாங்களாம் இதை வெட்டி நாங்கள் தோட்டத்துக்கு கொண்டு போய் தென்னை மரம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துகளுக்கு சவுச்சவு குலுக்கி கூட இதை போடுவோம். நாங்கள் போட்டிருக்கோம். போட்டு இதோட பெனிஃபிட்டை எடுத்திருக்கோம். இது நல்ல ஒரு உரமாக நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடியது. தென்னை மரத்துக்கு போடலாம், தொலிக்கு போடலாம். இந்த இதில் நம்மளுக்கும் ஒரு கை வைத்தியத்துக்கும் தேவைப்படுது, அதுக்கும் பயன்படும். இன்னும் இந்த முட்டையை என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பிள்ளையார் இருக்கார் இல்லையா, பிள்ளையாருக்கு இந்த முட்டையை மாலையாக பயன்படுத்துவாங்க. அப்போ சாமிக்கும் இது உபயோகமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த எருக்காலை நம்மளுக்கு கை வைத்தியத்துக்கும் பயன்படுது, விவசாயத்துக்கும் பயன்படுது, நம்ம சாமிக்கும் பயன்படுது இந்த பூவு. அதனால் ஒரு நமக்கு மண்ணுக்கு மேலே முளைச்ச ஒரு தாவரம் எத்தனை யூஸுக்கு பயன்படுதுன்னு பாருங்கள். அப்படி இருக்கிறப்ப இதோட பெனிஃபிட்டு நமக்கு நிறையா கிடைக்கிது. அப்போ இந்த எருக்காலை அப்படிங்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல தான் இந்த மாதிரி விவசாயமாக அது இருக்கும், எல்லா இடத்துலையும் கிடைக்காது. இந்த மாதிரி கிடச்சி பார்த்தவங்க என்ன பண்ணுவாங்க, தோட்டத்துக்காரவங்களாம் அறுத்து கொண்டு போய் விவசாயத்துக்கு போட்டுருவாங்க. இது விவசாயத்தை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு செடி. அப்படிங்கிறப்ப இந்த சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.